ஜெயிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம இந்தியா டீம்ல கிட்ட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த 5 T20ல எத்தனை இந்தியா ஜெயிப்பாங்க? 4 மேட்ச் இந்தியா, 1 மேட்ச் இங்கிலாந்து நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ஒயிட் வாஷ் அடிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்தியா தான் வின் பண்ணும். நாளைக்கு போகிற மேட்ச் வந்து அவங்க கண்டிப்பாக இங்கிலாந்து வின் பண்ண தான் போவாங்க. ஸோ ஆல்ரெடி 2 மேட்ச் லாஸு. இப்போது செகண்ட் தேர்ட் மேட்ச் வந்து அவங்க வின் பண்ண தான் போவாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிற இந்தியா இருக்கிற ஃபார்மில் பார்த்தாக்க இந்தியா தான் வின் பண்ண முடியும். இங்கிலாந்துக்கான அந்த சான்ஸ் இல்லை. எல்லா 20மே நம்ம இந்தியா தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அவர் கொஞ்சம் நிற்கணும். ஆஸ் ஏ கேப்டனாக வந்து அவர் கொஞ்சம் ஒரு 20 பால் ஆடினார்னா அடுத்த ஆப்போனண்ட்க்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேக். இப்போ இந்தியன் T20 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சாம்சன் வந்து அண்ட் அபிஷேக் சர்மா அவங்க டிபெண்ட் பண்ணி பொறுத்து தான் இருக்குது மேட்ச்சு. ஸ்டார்ட் நல்லா கொடுத்துட்டாங்கன்னா தென் மேட்ச் வந்து எந்த இஷ்யூமே இருக்காது, ஈஸியாக கொண்டு போடுவாங்க. பட்லர் மட்டும்தான் அங்கே ஆடுறாங்க. மீதி எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். இங்கிலாந்து வந்து பழைய டீம்லாம் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவ்வளோ இல்லை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு டைம் வந்து அபிஷேக் சர்மா ஆடுறாரு, ஒரு டைம் சூரியகுமார் யாதவ் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து திலக் வர்மா ஆடினார். ஸோ மேபி நெக்ஸ்ட் மேட்ச் சூரியகுமார் யாதவ் கூட ஆடலாம், ஹர்திக் பாண்டியா கூட ஆடலாம். கண்டிப்பாக அவங்க ஏன்னா அவங்களோட பெஸ்ட் என்னவோ அதை கொடுக்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க. எனிவே இந்தியா இருக்கிற ஃபார்முக்கு இந்தியா தான் வின் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, திலக் வர்மா அவுட் ஆயிருந்தாருன்னா மேட்ச் தோற்றுருப்பாங்க. அப்போ நம்ம இப்போ எப்படி சொல்ல முடியும் இப்போ இந்த டீம் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? போன மேட்ச் திலக் வர்மா செம்மையாக ஆடினார். வின்னிங் மேட்ச் ஆடினார். வின்னிங் நாக் ஆடினார். அது செம்மையாக இருந்துச்சு. ப்ரெடிரி எம்ஐ ப்ராடக்ட்னால அப்படி இருக்கும் போல் செம்மையாக இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் ஷாட்டு தான் போனாங்க. யாரை பார்த்தாலும் வந்தால் ஒரு 2 பால் விளாடுவாங்க, அடுத்து ஷாட்டு தான் போனாங்க. ஸோ அவங்களோட அக்ரெஷன் வந்து அடிக்கணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் மேட்சும் அதே தான் ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சூரியகுமார் யாதவ் எப்போ ஃபார்முக்கு வருவாருன்றது தெரியாது. ஏன்னா அவர் திடீர்னு பார்த்தா ஒரு 3 மேட்ச் டக் அவுட் ஆவார், திடீர்னு பார்த்தா நல்லா ப்ளே பண்ணுவார். அது வந்து இப்போ கேப்டன்சியில் இருக்கிறனால அந்த இது இருக்கும். திரும்ப அவர் ஃபார்ம் வந்துடுவார். ஆர்ச்சர் மட்டும்தான் போட்டிருக்காரு. உட்டு இப்போ தான் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. பவுலிங் அட்டாக் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக வந்தாங்கன்னா, பேட்டிங் வந்து பட்லர் தாண்டி மீதி எல்லோரும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அவங்க மீதி எல்லோரும் கரெக்டாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் வந்து நிறைய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி பவுலர்ஸும் இருக்காங்க. பட் அவங்க வந்து லைனப் கரெக்டாக வரமாட்டேங்கிறாங்க, பேட்டிங் லைனப். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து ஸ்பின் விளையாடி அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. ஸோ ஸ்பின் ஃபேஸ் பண்ணுறதுனால அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட ஸ்பின் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குன்றனால அவங்களால கொஞ்சம் அதில் பேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்தியா இங்கிலாந்து T20 நடந்துட்டு இருக்கு. 2 மேட்ச் இந்தியா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3வது மேட்ச் எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கும்? டஃப்பாலாம் இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு. பட்லர் மட்டும்தான் அங்கே ஆடுறாங்க. மீதி எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். பட்லர் மட்டும்தான் நல்ல ஃபார்மில் இருக்கார் போல். இங்கிலாந்து வந்து பழைய டீம்லாம் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவ்வளோ இல்லை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு டைம் வந்து அபிஷேக் சர்மா ஆடுறாரு, ஒரு டைம் சூரியகுமார் யாதவ் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து திலக் வர்மா ஆடினார். ஸோ மேபி நெக்ஸ்ட் மேட்ச் சூரியகுமார் யாதவ் கூட ஆடலாம், ஹர்திக் பாண்டியா கூட ஆடலாம். ஹர்திக் பாண்டியா சூப்பராக bowling போடுறாரு. இப்போது இந்தியாவில் வந்து கம்பேக் கொடுக்குறது அவர் ஸ்டாராக தான் இருக்கார். ஆல்ரெடி T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தாரு, ஸ்டாராக தான் இருக்கார். ஸோ இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக முகமது சமி என்னாச்சுன்னா, அவர் வந்து நல்லா தான் ஃபிட்டாக தான் இருக்கார். பட் அது அவங்கள ஏன் எடுக்கலை அப்படின்ட்டு தான் தெரியல. ஓகே, சென்னை பிச் வந்து ஸ்பின்னருக்கு வந்து சாதகமாக இருக்கும், பெட்டர், அதனால எடுக்காமல் இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து உள்ளே கொண்டு வருவாங்கன்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. பார்க்கலாம், அவரை கொண்டு வரணும் ஆக்சுவலி. கண்டிப்பாக அவங்க ஏன்னா அவங்களோட பெஸ்ட் என்னவோ அதை கொடுக்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க. எனிவே இந்தியா இருக்கிற ஃபார்முக்கு இந்தியா தான் வின் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாகவே தெரிஞ்சிடும் என்ன ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா என்ன பிச்சு சூஸ் பண்ண போகிறாங்க. ரெட் சாயிலில் பிளாக் சாயில்னு சூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு ஸ்பின்னர் விளையாடணுமா, ஃபாஸ்ட் பவுலர் விளையாடணுமா, அண்ட் எவ்வளோ ஸ்கோர் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த சென்னை கிரவுண்டு அந்த பிளாக் சாயிலில் சூஸ் பண்ண வரைக்குமே என்ன தெரியும்னா என்ன யோசிச்சாங்கன்னா எல்லாரும், அந்த மேட்சோட ஸ்கோர் வந்து 150 to 170 ஆர் 180 தான் மேக்ஸிமம். அதுக்குள்ளே தான் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்க அடிப்பாங்க, அதை சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டியூ இருக்குது, எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும். ஆப்போனண்ட்டுக்கும் தெரியும் அண்ட் இந்தியன் பிளேயர்ஸுக்குமே தெரியும். ஈஸியாக வின் பண்ணுவேன். இதில் என்னன்னா நான் சொன்ன மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், பிளேயர்ஸ் யாரும் வந்து அந்த சேவாக் மாதிரியான பிளேயர் இல்லாததுனால இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, திலக் வர்மா அவுட் ஆயிருந்தாருன்னா மேட்ச் தோற்றுருப்பாங்க. அப்போ நம்ம இப்போ எப்படி சொல்ல முடியும் இப்போ இந்த டீம் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? அதனால நான் அந்த டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். நான் போன மேட்ச் திலக் வர்மா செம்மையாக ஆடினார். வின்னிங் மேட்ச் ஆடினார். வின்னிங் நாக் ஆடினார். அது செம்மையாக இருந்துச்சு. ப்ரெடிரி எம்ஐ ப்ராடக்ட்னால அப்படி இருக்கும் போல் செம்மையாக இருந்துச்சு. அவர் மேட்ச் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாரு.
எப்போ அடிக்கணுமோ எப்போ அடிக்கிறாரு, எப்போ இது பண்ணணுமோ, எப்போ டிஃபெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணி கரெக்டாக ஆடுறாரு. அதுவும் இல்லாமல் தொடர்ந்து 5 மேட்ச்சோ 4 மேட்ச்சோ நாட் அவுட்லேயே இருந்திருக்காரு. அது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருக்கலாம், செகண்ட் T20 அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக விளாண்டாங்க. ரன் அடிக்கணும் அப்படின்ட்டு தான் விளாண்டாங்க. அவங்க வந்து விக்கெட்ஸ் விட்டுட்டே இருந்தாங்க. பட் அவங்க எப்படியா இருந்தாலும் ஷாட்டு தான் போனாங்க. யாரை பார்த்தாலும் வந்தால் ஒரு 2 பால் விளாடுவாங்க, அடுத்து ஷாட்டு தான் போனாங்க. ஸோ அவங்களோட அக்ரெஷன் வந்து அடிக்கணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் மேட்சும் அதே தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம இந்தியா வந்து பவுலிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுச்சுன்னா பெட்டராக இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினாப்புல. செகண்ட் மேட்ச்சில் வந்து நல்லா ஆடினார். பட் அவர் கொடுத்தாரு ஹோப்பு, நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு விக்கெட் விழுந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சூரியகுமார் யாதவுக்கு ஹோப் வச்சுருந்தோம். அப்புறம் அவரும் நல்லா விளாட்ல. நம்மளுக்கு திலக் வர்மா தான் வந்து சூப்பராக ஆடினாப்புல. திலக் வர்மா பேட்டிங் செம்மையாக இருந்துச்சு. அவங்க வந்து கடைசி வரைக்கும் நின்றுட்டு வின் பண்ணி தான் கொடுத்தாரு. நம்ம அவர் மேலே தான் நல்லா ஹோப் வச்சுருந்தோம். ஜெயிச்சு கொடுத்துறாரு. சூரியகுமார் யாதவ் எப்போ ஃபார்முக்கு வருவாருன்றது தெரியாது. ஏன்னா அவர் திடீர்னு பார்த்தா ஒரு 3 மேட்ச் டக் அவுட் ஆவார், திடீர்னு பார்த்தா நல்லா ப்ளே பண்ணுவார். அது வந்து இப்போ கேப்டன்சியில் இருக்கிறனால அந்த இது இருக்கும். திரும்ப அவர் ஃபார்ம் வந்துடுவார். எனக்கு தெரிஞ்சு T20 அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே தான். பட் வந்து செகண்ட் மேட்ச் வந்து விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக வந்து டாப் ஆர்டர் நல்லாவே விளாண்டாங்கன்னா ஒரு 100 ரன், டாப் ஆர்டரில் ஒரு 3 விக்கெட்ஸ் விட்டு ஒரு 100 ரன்ஸ்க்கு மேலே விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெட்டராக இருக்கும். பட் அந்த 100 ரன்ஸ்குள்ளே ஒரு 5 விக்கெட்ஸ் இந்த மாதிரி போகும்போது தான் நமக்கு வந்து ரன்ஸ் அடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் நல்லா விளாண்டாங்கன்னா பெட்டர். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்ஸ் நல்லா விளாண்டாவே பெட்டர். அவர் அதாவது நின்றுட்டாங்கன்னா ஒரு மேட்ச் வின்னராக எப்படி இருக்க முடியும்னா சுப்மன் கில் சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் அந்த அண்டர் 19 இப்போ வரைக்கும் வந்தது எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ அதனால் அவர் ஒரு பெரிய இன்னிங் சொல்லலாம். அண்ட் ஜெய்ஸ்வால், ஏன்னா அவரோட ஹிட்டிங் பொசிஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்குலி அந்த யுவராஜ் சிங்கோட அந்த ஹிட்டிங் பொசிஷன், அந்த பிளேயிங் ஷாட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து என்னென்னா யாரெல்லாம் முன்னாடி நல்லா விளையாண்டுருக்காங்களோ அவங்களோட ஷார்ட் செலெக்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ணி விளையாடுறாங்க. அதனால் அவங்க பெரிய பிளேயராக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சுப்மன் கில்லும் சேம் அதே மாதிரி தான். கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஆர்ச்சர் மட்டும்தான் போட்டிருக்காரு. வுட்டு இப்போ தான் கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. பவுலிங் அட்டாக் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக வந்தாங்கன்னா, பேட்டிங் வந்து பட்லர் தாண்டி மீதி எல்லாரும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அவங்க மீதி எல்லாரும் கரெக்டாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து நிறைய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி பவுலர்ஸும் இருக்காங்க. பட் அவங்க வந்து லைனப் கரெக்டாக வரமாட்டேங்கிறாங்க. பேட்டிங் லைனப்பு அவங்களது வந்து ஒருத்தர் வந்து முன்னாடி ஆடுறவர் வந்து பின்னாடி இறங்குறாரு, பின்னாடி ஆடுறவர் முன்னாடி இறங்குறாரு, அந்த மாதிரி. ஸோ அவங்க லாஸ்ட் மேட்ச் வந்து டார்கெட் 200 மேலே ப்ளஸ் போக வேண்டியது. பட் அவங்க 160 தான் ரீச் பண்ணாங்க, 166 சம்திங் தான் ரீச் பண்ணாங்க. அது இந்தியா கூட ரீச் பண்ணாமல் போயிருக்கோம். அவங்க போலிங் கூட சூப்பராக போட்டாங்க. போலிங்கில் வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லோரும் சூப்பராக போடுறாங்க. பட் இப்போ புதுசாக ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து வந்திருக்காங்க இங்கிலாண்டில். ஸ்மித்து, கிளீஷன்ஸ் அவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் சூப்பராக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து ஸ்பின் விளையாடி அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. ஸோ ஸ்பின் ஃபேஸ் பண்ணுறதுனால அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட ஸ்பின் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குன்றனால அவங்களால கொஞ்சம் அதில் பேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. மேபி இன்னும் 2 to 3 மேட்ச் விளாடும்போது அவங்களுக்கு அதுக்கான சான்சஸ் இருக்கலாம். டெஸ்ட் மேட்ச்சு சூப்பராக விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்பர் 1 பொசிஷனில் இருந்தாங்க. எல்லாமே குவாலிஃபை ஆகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டு 2 ஐ திங்க் அந்த சாம்பியன்ஸ் டெஸ்ட்டில் ட்ராஃபி இல்லை, சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் டெஸ்ட்டோட சாம்பியன்ஸ் ICC வேர்ல்டு சாம்பியன்ஸ் இருக்குங்களா, வேர்ல்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தானே செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் செலக்ட் ஆகலையே. ஏன்னா அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து டே பை டே கம்மியாகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே T20 மோட் மாதிரி விளையாடணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஆனால் ப்ராப்பராக விளையாடலை. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கான பிளேயர்ஸ் இல்லை ஆக்சுவலி. இப்போ சொல்ல போனால் ஜெயிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இந்தியா டீம் கிட்ட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ 5 T20 எத்தனை இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 4 மேட்ச் இந்தியா, 1 மேட்ச் இங்கிலாந்து நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ஒயிட் வாஷ் அடிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்தியா தான் வின் பண்ணுவாங்க. நாளைக்கு போகிற மேட்ச் வந்து அவங்க கண்டிப்பாக இங்கிலாந்து வின் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ ஆல்ரெடி 2 மேட்ச் லாஸு. இப்போது செகண்ட் தேர்ட் மேட்ச் வந்து அவங்க வின் பண்ண தான் போவாங்க. ஸோ பேட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா குட் பேட்ஸ்மேனாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த லிவிங்ஸ்டன் ஆட விடுறது, அதுக்கு பதிலாக ஜாக்கப் பெத்தல் இருக்கார்ல, அவர் ஆட விடலாம். ஸோ சின்ன சின்ன பிளேயர்ஸை வந்து உள்ளே வாங்கிட்டு வரலாம். அவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் தான் பண்ணுறாங்க. ஸ்மித்லாம் வந்து ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்கிறாரு. அவங்க அந்த கிரவுண்டில் வந்த பிறகு ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்கிறாரு. அவங்களாம் நல்லா ஆடினாங்க. அந்த பேட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து லிவிங்ஸ்டன்லாம் கொஞ்சம் நல்லா ஆடல. இப்போது பார்த்துட்டு இருக்க இந்தியா இருக்கிற ஃபார்மில் பார்த்தாக்க இந்தியா தான் வின் பண்ண முடியும். இங்கிலாந்துக்கான அந்த சான்ஸ் இல்லை.
ஃபுல் எல்லா 20மே நம்ம தான் இந்தியா தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் 5மே ஒயிட் வாஷ் பண்ண தான் வாய்ப்பு ஆமா. இருக்குங்கிறீங்க. அவர் வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் கிட்டத்தட்ட வந்து டக் அவுட் தான் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் ஏதோ 1 ரன் 2 ரன் அடிச்சாருன்னு இல்ல நினைக்கிறேன். போன மேட்ச் ஒரு 2 4 2 4 அவ்வளோதான் அடிக்கிறாரு. பட் அவர் கொஞ்சம் நிற்கணும். ஆஸ் ஏ கேப்டனாக வந்து அவர் கொஞ்சம் ஒரு 20 பால் ஆடினார்னா அடுத்த ஆப்போனண்ட்க்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேக் தேர்டு வந்து இல்லை அப்படி கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஏன்னா கரண்ட்லி இப்போ இந்தியன் T20 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சாம்சன் வந்து அண்ட் அபிஷேக் சர்மா அவங்க டிபெண்ட் பண்ணி பொறுத்து தான் இருக்குது மேட்ச்சு. இப்போ அவங்க நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க, அப்படி ஸ்டார்ட் நல்லா கொடுத்துட்டாங்கன்னா தென் மேட்ச் வந்து எந்த இஷ்யூமே இருக்காது, ஈஸியாக கொண்டு போடுவாங்க. அண்ட் அப்படி இன்கேஸ் மிஸ் ஆகுதுன்னா இப்போ திலக் வர்மா வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். இவங்க 3 பேருக்குள்ளே தான் மேட்ச் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் எந்த பேட்ஸ்மேனுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணலை இன்னும்.